அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான கதையை பார்க்கலாங்க. இந்த கதையின் முடிவில் உங்கள் மனசில் ஆசை குறைஞ்சி நன்றியுணர்வு அதிகமாகும். மேலும் உங்கள் மனசு தெளிவாகும். உங்கள் தேவைகளை நீங்கள் தட்டி தூக்கலாம். சிறப்பாக கதைக்குள்ளே போகலாங்க. ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 2000 குடும்பங்கள் இருந்தது. அந்த கிராமத்தினுடைய எல்லை பகுதியில் ஒரு துறவி வாழ்ந்து வந்தார். ஒரு குடிசை வீட்டில். அதுக்கு பக்கத்திலே ஒரு காட்டுப்பகுதி இருக்கும். ஸோ அந்த ஊர் மக்கள் தன் தேவைகள், சந்தேகங்கள், சில கேள்விகள், பிரச்சனைகள், சூழ்நிலைகளை அந்த துறவிக்கிட்ட போய் கேட்பாங்க. துறவி என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அவர்களாம் வாழ்க்கை நலமாக இருந்தது. ஒரு நாள் காலை நேரம் அந்த துறவி அவரோட குடிசை வீட்டில் தியானம் பண்ணிகிட்டு இருந்தார். தியானம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அந்த கூரை வீடு அப்படின்னு சொன்னேன். அந்த கூரை வீடு ஒரு சந்தில் ஒரு எலி வந்து அவரோட மடியில் விழுந்துருச்சு. அந்த துறவி ஏதாவது உண்மை சொல்லிட்டா எனக்கு ரொம்ப அவமானம் ஆகிடுமே, ரொம்ப கௌரவ குறைச்சல் ஆகிடுமே, இந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என் பொண்டாட்டி என்னை மதிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கு வந்துட்டான். துறவிக்கு மட்டும்தான் தெரியும் நான் எலியாக இருந்தேன்ட்டு, வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் அந்த துறவியை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான முடிவுக்கு வந்துட்டான்.